நமஸ்காரம். ஓம் மகா சிஷ்யர் குரு அகத்திய குருவே நமக. இன்னைக்கு குரு ஏன் வரவில்லை அப்படின்ற தலைப்பு கீழே அகத்தியர் வழிபாடு எனும் நூல்ல இருந்து பார்க்கலாம். அருள் தாய் விஜயலட்சுமிக்கு மாமுனிவர் அகத்தியர் கூறியது: குரு ஏன் வரவில்லை என்று கேட்டாய். குரு ஏன் எப்பொழுது வருவார் என்பதை அறிந்து கொள். உன் குரு அவர் அருகில் வரும்போது அவரை அகல் விளக்கேற்றி பாய் விரித்து அப்பனே வா என்று வணங்கி கூப்பிடும் போதல்லவோ குரு உன் இடத்திற்கு வருவார். கூடத்தில் பாய் விரித்து அகல் விளக்கு ஏற்றி குருவை அப்பா வா என்று அழைத்தால் அல்லவோ அவர் வருவார். அவர் அருளை பெற்றிருக்கும் இடத்தில் விளக்கை அணைத்து பாயை சுருட்டி மூளையில் வைத்து வா என்றால் அவர் எப்படி வருவார்? மனதில் இதையும் அதையும் வைத்து கொண்டு குருவை நினைத்து வா என்றால் அவர் எப்படி வருவார்? மனதை சுத்தப்படுத்தி வேறு சிந்தனைகளை அகற்றிவிட்டு முழு மனதுடன் வேண்டினால் குரு தானே ஓடி வருவார். இந்த இடத்துல நான் ஒரு சின்ன சின்ன விஷயம் நான் பேசணும்னு விருப்பப்படுறேன். முன்னமே நான் சொல்லியிருந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தைகளுக்கு நல்ல நல்ல விஷயங்களை பழக்குங்க, இப்போ இருந்தே பழக்குங்க. நாளைய சமூகம் நல்ல ஒரு ஆத்மாவாக நல்ல ஒரு சமூகத்தை சிட்டிசன்ஸாக உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் நம்ம கிட்ட இருந்தே தொடரட்டும். இதை ஒரு 4 பேர் கேட்டால் நீங்கள் ஒரு 4 பேர்கிட்ட நீங்கள் சொல்ல மாட்டிங்களா? 4 குழந்தைகளை சொல்ல மாட்டிங்களா? எப்பா தண்ணியை வேஸ்ட் பண்ணாத, ஐம்பூதங்கள் எல்லாம் வணங்குங்க, லைட்டை ரொம்ப நேரம் வேஸ்ட் பண்ணாத, சுவாசிக்கிற காற்று வந்து சுத்தமாக இருக்குதா நன்றி சொல்லு, மாசுபடாமல் இருக்கிறதுக்கு குப்பைகளை எங்கே போடணும்னு சொல்லி கொடுங்க, ஒன்று ஒன்றா சொல்லி கொடுங்க. அப்புறம் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். சில ஆத்மாக்கள் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும், ஆனால் ரொம்ப முதிர்ச்சி அடைந்து இருக்கும். இதற்கான ஒரு எக்ஸாம்பிள் நான் வள்ளல் பெருமானை சொல்லுவேன். இன்னொன்று ஆதிசங்கரர் ஐயாவை சொல்லலாம். ஆதிசங்கர ஐயா சின்ன வயசில் தானே அவங்க சிவனின் மறு ரூபமாக நம்ம பேசிக்கிறோம், வணங்கிக்கிறோம். அவங்க செஞ்ச அற்புதங்கள் ஜாஸ்தி இருந்தாலும் அவங்களோட முழுமையான கதைகள் நான் கேட்கல. ஆனால் இளம் வயதில் அவங்களுக்குள்ள அபரிதமான ஞானம். நான் இதை மட்டும்தான் விவரிக்க விரும்புகிறேன். சில பேர் 60 வயசு ஆயிருப்பாங்க, இருந்தாலும் அவங்களால அதை உணர முடியாது. நான் ஒரு ஆத்மா, இந்த பணம் பொருள் என்னோட ஸ்டேட்டஸு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்றத அவங்களால உணர முடியாது. நீங்கள் அவங்கக்கிட்ட போய் வளர்க்கவே முடியாது. அப்படி இருக்கிறவங்களுக்கு நான் வந்து ரொம்ப பரிதாபப்படுறேன். என்ன அப்படின்னா, அவங்களால இந்த ஞானத்தெல்லாம் அறிய முடியலல்ல, அதில் அவங்க ரொம்ப ஏழையாக தான் இருக்காங்க. அப்படி தானே? நீங்கள் நிந்திக்காதீங்க, பழிக்காதீங்க. நான் இப்போ பழிக்கவும் இல்லை, நிந்திக்கவும் இல்லை. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா ஒன்றே ஒன்று தான். குழந்தைகளுக்கு நல்ல போதனைகளை சொல்லிக் கொடுங்க. சில குழந்தைகள் சின்ன வயசுலேயே நல்ல ஞானத்தை பெற்று வருவாங்க. அதற்கு எடுத்துக்காட்டாக வள்ளல் பெருமானை சொல்லலாம், ஆதிசங்கரர் ஐயாவை சொல்லலாம்னு சொல்ல விரும்புகிறேன். தாய் தந்தையரோட பங்களிப்பு இதில் அபரிதமாக இருக்குது. அதனால் தாய் தந்தையர் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை வந்து ஒருமுகப்படுத்தி தேவையான அளவு உழைங்க, தேவையான அளவு சேர்த்து வைங்க. ரொம்ப சேர்த்து வச்சாலும் அதை எங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணுறது, எப்படி பாதுகாக்கிறது, ஐயா அதையும் சொல்லியிருக்காங்க இதில். நீ ரொம்ப சம்பாதிச்சேன்னு வச்சுக்கோ, குழந்தைக்கு சேர்த்து வச்சிட்ட, ஒய்ஃபுக்கு சேர்த்து வச்சிட்டா, உனக்கும் சேர்த்து வச்சிட்ட, அது போக மிச்சம் நீ சேர்த்து வச்சனா எங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணுறது, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, அதை யார் பாதுகாக்கிறது, ஐயோ இவன் திருடிட்டான், அப்படி தான் நீ திங்க் பண்ணிட்டு இருப்ப. தேவையானவளை யோசிச்சு சேர்த்து வச்சுக்கோ. அதுக்கப்புறத்துல தானம் தர்மம் பண்ணு, நல்ல விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. மனதை வந்து எப்பயுமே பற்று இல்லாமல் இருங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு என்ன நடத்தணுமோ அது பண்ணணும், கடமை தவறாமல் இருக்கணும், தர்மம் தவறாமல் இருக்கணும், குழந்தைகளுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணணும். அது தவிர்த்து உங்களோட நிஷ்ட கர்மம் என்ன, நம்மளோட மூல கருத்து, அதாவது நம்மளோட உணர்தல் என்னன்னா, நம்ம வந்து ஆத்மா. இந்த ஜென்மத்தில் நீங்கள் வந்து ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்திருப்பீங்க, ஆனால் போன ஜென்மத்தில் இன்னொரு அப்பா அம்மாவுக்கு பிறந்திருப்பீங்க. ஐ மீன் இன்னொரு 2 ஆன்மாக்கு. அப்படி தானே? அப்படி தான் சொல்ல விரும்பணும். ஆக மொத்தத்தில் உங்கள் தாய் தந்தையருக்கு நீங்கள் எவ்வளோ மெனக்கிடுறீங்க, என் அப்பா பேரை காப்பாற்றணும், என் அம்மா பேரை காப்பாற்றணும் அப்படின்லாம். அது போக உங்களோட குருவுக்கும் நீங்கள் செய்நன்றி மறவாமல் இருங்கன்னு நான் சொல்லி விரும்பி கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்பிறவி மட்டும் இல்லை, இந்த குரு வர சம்பந்தம் எத்தனை பிறவியோ தொடர்ந்து வருது.
அதாவது அகத்தியன் அப்படின்ற ஐயாவை இந்த பேரை கேட்கறதுக்கோ சொல்றதுக்கோ பல ஜென்ம புண்ணியம் பண்ணியிருக்கணுன்றாங்க. அதனால நம்ம ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எந்த குருனாலும் இருக்கட்டுங்க, எந்த குருனாலும் வச்சுக்கோங்க. ஆனா நான் என்ன சொல்றேன், குருங்கிற சம்பந்தம் வந்து நீங்க ஒரு ஆத்மாவா பிறந்ததுலேருந்தே வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு பிறவிதோறும் வந்துட்டு இருக்கு. கஜராஜ சுவாமிகளுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 17,000 ஜென்மங்கள் சம்திங் எவ்வளோ சொல்லியிருந்தாங்க. அப்போ பார்த்துக்கோங்க நம்மளுக்கெல்லாம் இது எத்தனாவது ஜென்மமா இருக்குமோ. அதில் அதே மாதிரி இன்னொன்று நான் கேள்விப்பட்டேன், 7 ஜென்மம் அப்படின்னு ஒருத்தருக்கு 7 ஜென்மம் அப்படி. ஆஹா, 7 ஜென்மமா ஐயா சொல்றாங்க. 7 ஜென்மம் அப்படின்னா ஒரு மனுஷன் தன்னை எழுகின்ற, அதாவது தான் வந்து இந்த உடம்பு இல்லை, தான் வந்து இந்த ஈகோ இருக்கக்கூடாது, மோகம் இருக்கக்கூடாது, இச்சை இருக்கக்கூடாது, ரொம்ப பயம், கோபம், வெறுப்பு, பொறாமை, இந்த மாதிரி அக 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 அழுக்கு, புற அழுக்கு, இதெல்லாம் களையறதுக்கே பல லட்ச ஜென்மம் எடுத்திருப்போம் போல நம்மலாம். இதெல்லாம் களைஞ்சு தன்னை எழுகின்ற நிலை வர வரைக்கும் அவனுக்கு ஜென்மம் இருக்குங்க. மோட்சம் பெற வரைக்கும் நம்மளுக்கு ஜென்மம் இருக்கு. இது நான் புரிஞ்சுக்கிட்டது. உங்களுக்கு புரிஞ்சது நீங்க எனக்கு சொல்லி கொடுங்க, நான் கத்துக்கிறேன். நான் படிச்சு இதை கத்துக்கிட்டது. இது உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா அது சொல்ற அந்த வார்த்தைகள் எல்லாம் எனக்கு உண்மையா தான் தெரியுது. ஏன்னா நம்ம எழுகிற வரைக்கும் அந்த ஜென்மம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நான் இன்னொன்று என்ன கேள்விப்பட்டேன்னா, நீங்கள் ரொம்ப அதிகமாக இது பண்ணிட்டீங்க, அது பேர் என்ன, புண்ணியம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வீட்டில், ஒரு பணக்கார வீட்டில் நாய்க்குட்டியாக பிறந்துருவீங்களாம். அப்படி பயன் என்னங்க? என்ன பயன்? ஒன்றுமே இல்லை. அப்படிதான் நான் நினைக்கிறேன். அந்த பயன் ஒன்றுமே இல்லை. எந்த பிறவிலையும் தன்னோட குருவை மறக்காத நிலை வேணும் ஒன்று. அதை கும்பிடுறதுக்கு எந்த தடங்களும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்மளோட நடத்தை வந்து அவங்களோட பந்தத்தை முறியடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம செயல்கள், எண்ணங்கள், புத்திகள் அதர்மத்தில் போகாதப்பா. அப்படி போகாமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஐயன் சொல்கிற வழியில் நடக்கணும். இப்போ நடந்துக்கிட்டே இருந்தா இந்த பந்தம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு ஜென்மம், இன்னும் ஒரு 40 ஜென்மத்தில் நீங்கள் முத்தி அடையலாம். புரியுதுங்களா? இல்லைனா ஒரு 5 ஜென்மத்தில் புண்ணியம், இல்லைனா அடுத்த ஜென்மத்தில் கூட, இல்லைனா இந்த ஜென்மத்தில் கூட. ஆனால் அதெல்லாம் நம்ம கையில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் சந்தோஷமாக இருங்க. இந்த உலகம் உங்களுக்காக படைக்கப்பட்டது. எப்பயுமே பாரதத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லுங்கள். ரொம்ப சேஃபான இடத்துல இருக்கீங்க. மித்த யாருக்கும் அந்த பாக்கியம் இருக்கான்னு தெரில. ஒரு பர்டிகுலர் பீரியடில் பர்டிகுலர் டைப் ஆஃப் கிளைமேட். இது எந்த நாட்டிலையும் அப்படி இல்லை. எல்லாத்துலேயும் அபரிதமாக இருக்குது. ரஷ்யாலலாம் பயங்கர பனிப்பொழிவு, சைனால அதுக்கு மேலே இருக்கும். அப்படி தான் இருக்கு. ஒரு இடத்துல பயங்கரமாக வெயில் அடிக்குது. ஈரான், இந்த பக்கம் குவைத், துபாய், இந்த சைடெலாம். அப்போ பாருங்க, நம்மள அப்படி இல்லை. எல்லாமே ஒரு சமநிலையாக படைச்சிருக்காங்க. அதுலேயும் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா இன்னும் கொடுத்து வச்சவங்க. அதனால எப்பயுமே நன்றி சொல்லுங்க கடவுளுக்கு, பாரதத்துக்கு. பாரதம் நல்லா இருக்கணும்னு சொல்லுங்க. இந்தியா சேஃபாக இருக்கணும், இந்திய மக்கள் நல்லா இருக்கணும், நல்ல புத்தியோடு இருக்கணும். நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்களோ, எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அதுக்கு முதல்ல, தமிழ்நாட்டில் இருக்கீங்களா நன்றி சொல்லுங்கள், கேரளாவில் இருக்கீங்களா நன்றி சொல்லுங்கள், தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க நன்றி சொல்லுங்கள். மக்கள் எல்லாம் சீராக இருக்கட்டும், நல்ல புத்தி வரட்டும். இப்போ அநேகமாக நிறைய கொலை, கொள்ளை இதெல்லாம் பார்க்குறோம். மனுஷங்க மனசு மாறட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்க. மேலும் இந்த உலகம் சுபிட்சமாக இருக்க ஐயன் வழிவகுப்பாங்க கண்டிப்பாக. நம்ம திருந்தணும், இல்லைன்னா திருத்தப்படுவோம். நம்ம திருந்துங்கள், இல்லைன்னா திருத்தப்படுவீர்கள். இது வந்து ஐயாவோட எப்பயுமே இது நான் பார்த்துருக்கேன். ஏமா நம்மளே இப்போ நம்ம அம்மா அப்பா இருக்காங்க சொல்லிகிட்டே இருக்காங்க, இதை செய்யாத, செஞ்சேன்னா சுடும். அதில் போய் நம்ம ஏதோ கேண்டில் இருக்குது, கேண்டில் லைட்லாம் கையை விட்டுட்டே இருக்கும், சுடுன்னு சொல்லிடுறேன். ஒரு 2 தடவை சொல்கிறாங்க, விடு விடு விடு, பண்ணாதன்னு. 2வது தடவை என்ன பண்ணுவோம், திரும்ப வச்சுட்டே இருப்பாங்க, பார்த்துட்டே இருப்பாங்க. அடுத்த தடவை என்னென்னா விடுன்னு விட்டுருவாங்க, கை சுடும். அப்போ தான் கையை எடுப்போம். அப்படி தானே? அப்புறம் இனிமேல் வைக்க மாட்டோம், அந்த கேண்டில் விளையாட மாட்டோம். அதுதான். அதனால எல்லாரும் சேஃபாக இருங்க. நல்ல மனசோட இருக்கிறதுக்கு ஐயான்ட்ட பணிஞ்சு கேட்டுக்கலாம். நமஸ்காரம்.